அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? ஏப்ரல் மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்குள் வருவதால் நிதானத்துடன் செயல்படும் போது பொருளாதார ரீதியான சிக்கல்களை முழுமையாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும். ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக செவ்வாயை
செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் வலம் வர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யாகாரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமற்ற நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை அனுகூலமாகவும் சாதகமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. திட்டமிடுவதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் சிறப்பான தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சனி உள்ளிட்ட சில கிரகநிலைகள் ஜென்மராசியை கடந்து செல்லக்கூடிய வேளையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல தடுமாற்றங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. குறிப்பாக மீனராசிக்காரர்கள் பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. உங்களது சிந்தனையில் உதித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சற்று தாராளமாக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில் அமைவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய ஆர்வங்களை முயற்சி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். எதிர்மறையான சிந்தனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வாடகை கட்டிடத்திற்கு இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் சனி இருப்பதால் அவருடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சற்று அனைத்து பணிகளிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருந்தாலே சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நீண்ட நாள் முயற்சி செய்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவதோடு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையும் பக்க ஒத்துழைப்பும் சிறப்பாக அமைவதால் பல பணிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வந்து சேரும். நீங்கள் திட்டமிடுவதை விட தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான மாற்றம் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனாக இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களது திறமைக்குரிய அங்கீகாரமும் பாராட்டுகளும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அத்தியாவசியமான
அனைத்து காரியங்களையும் திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதால் பல நெருக்கடிகள் முழுமையாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமையும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.